லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசப் போகின்றோம். இன்று மாத்தளை நீதிமன்றத்திலே ஒரு மிக முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்படவிருக்கின்றது. அதாவது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த நேரம் வரை எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு என்ன என்பது குறித்து எங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்று மாலை நேரத்திற்குள்ளே அந்த தகவல் கிடைக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு குறித்து எதுவும் சொல்ல முடியாது. காரணம், நீதிமன்ற உத்தரவு இன்னமும் கிடைக்கவில்லை. அதை கூறிவிட்டு இன்று நான் அந்த முழுமையான விவரத்துக்கு, பிரதான விடயத்துக்கு வருகின்றேன். அதாவது இன்று செம்மணி மனித புதைக்குழி படுகொலை செய்யப்பட்டு மிகவும் சித்திரவதைகள், கொடுமைகள் உள்ளாக்கப்பட்டு பலர் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இன்று பரபரப்பாக பேசப்படுகின்றது. அங்கு அகழாய்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதைக்கப்பட்ட அந்த மனித எச்சங்கள், எலும்பு கூடுகள் அனைத்தும் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கான மனித எலும்பு கூடுகள் கிடைக்கின்றது. இப்படி பல்வேறுபட்ட வகையில் எங்களுக்கு அங்கு எலும்பு தொகுதிகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஒரு மனித புதைக்குழிதான் மாத்தளை பகுதியிலும் 2012ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதாவது வைத்தியசாலை ஒன்றுக்கான கட்டிடம் ஒன்றை கட்டுவதற்காக அங்கு வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே அந்த மண்கள் தோண்டி எடுக்கப்பட்ட நேரத்திலே தான் கண்டுபிடிக்கப்படுகின்றது அங்கு எலும்பு கூடுகள். எப்படியான எலும்பு கூடுகள்? சாதாரணமாக புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகளா? இல்லை, மிகவும் கொடூரமான முறையில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது 2012ஆம் ஆண்டில். அதற்கு பிறகு இது சம்பந்தமாக அந்த காலகட்டத்திலே அரசியல் ரீதியாக பல விடயங்கள் பேசப்பட்டது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் கோட்டாபே ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இது. காரணம், 1989 காலப்பகுதிகள் எல்லாம் மாத்தளை பகுதியிலே கோட்டாபே ராஜபக்ச தான் இராணுவத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அதே போல ஷவேந்திர சில்வா, முன்னாள் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா, கமால் குணரத்ன போன்றவர்களும் இந்த மாத்தளை பகுதியில் இராணுவத்துக்கு பொறுப்பாக சேவையாற்றி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். இதற்கு முன்பதாக ஜேவிபி கிளர்ச்சி, அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், கலவரங்கள், இப்படி பல விடயங்கள் இருந்தது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்கள், கிளர்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அது யாரும் அறிந்த ஒரு வரலாற்று சம்பவம். அப்படி பலர் கொல்லப்பட்டு இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கலாம், பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 13 வருடங்களுக்கு முன்பதாக இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கொடுத்த ஒரு காணொளியை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். 1988-89 පාලවකවානුවේදී එවකට පැවති එක්සත් ජාතික පක්ෂ රජය විසින් නිල හා නිල නොවන ඝාතක 1988-89 පාලවකවානුවේදී එවකට පැවති එක්සත් ජාතික පක්ෂ රජය විසින් නිල හා නිල නොවන ඝාතක කණ්ඩායම් රට පුරා පවත්වාගෙන ලැබුවා. ඉතිහාසයේ මරා දමන ලද පිරිස් පුලුස්සා දමා විනාශ කරන්න උත්සාහ කරත්, ගඟ ඇල වේලිවල පාකර අතුරුදහන් කරන්න උත්සාහ කරත් 2013 பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த ஊழல் சந்திப்பை நடத்தி அதன் மூலமாக தெரிவிக்கின்றார். 1988-89 காலப்பகுதிகளில் அப்போதிருந்த அரசாங்கமான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் கீழ் அந்த அரச பயங்கரவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இவர்களுடைய ஆயுத குழுக்கள், அதாவது அரச அனுசரணையுடன் செயற்படுத்தப்பட்ட ஆயுத குழுக்களினால் படுகொலை செய்யப்பட்ட பலருடைய, அதாவது அவர் கூறுகிறார் 60,000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆயுத குழுக்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் இந்த மாத்தளை புதைக்குழி காணப்படுகின்றது என்று அவர் ஆதாரப்பூர்வமாக அந்த இடத்திலே சொல்லுகிறார். இன்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இருக்கிற நிலையில் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு நீதிமன்றம் எடுக்கின்றது. அதாவது இதற்கு முன்பதாக ராஜபக்ஷ காலத்திலும் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவும் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணைக்குழுவில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், இந்த மனித புதைக்குழி வரலாற்று காலத்திலே
அந்த மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்த சண்டைகளின் போது இடம்பெற்ற மரணங்கள், பதிவான மரணங்கள், அப்போது புதைக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் என்று அதை சற்று வேறு விதமாக திசை திருப்ப முயற்சித்தார்கள். ஆனால் இதை சரியாக ஆய்வு செய்த ராஜ் சோமதேவ் அவர்கள் தான் இந்த ஆய்வு நடவடிக்கைகளில் இப்பொழுது மும்முரமாக ஈடுபட்டு வந்தார். அந்த காலத்திலும் மற்றும் நீதி மருத்துவர், சட்ட மருத்துவர் டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோர் குறிப்பிட்டார்கள், இல்லை இது 1988, 89 கால பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் என்று அவர்கள் அந்த வரலாற்று ரீதியாக ஆய்வு ரீதியாக சொல்கிறார்கள். ஆகவே தான் இதை சற்று அழுத்தம் கொடுத்து இது சரியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. ஆனால் இன்றைய தினம் இந்த விவகாரத்தோடு தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. தொடர்ந்தும் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதா இல்லையா என்பது குறித்தான ஒரு உத்தரவு வெளியாகவிருக்கின்றது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம்தான் இது. நாங்கள் அது சம்பந்தமாக சற்று ஆய்வு செய்து வரலாம். மாத்தளை புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி, இதன் வரலாறு என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் சற்று ஆய்வு செய்யலாம். 2012 நவம்பர் மாதம் தான் மாத்தளை மருத்துவமனை வளாகத்தில் புதிய கட்டிடம் அமைப்பதற்கான நிலம் தோண்டிய போது பொது புதைக்குழி கண்டுபிடிக்கப்படுகின்றது. பொதுவென்றால் பொதுவாக பலர் இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சுமார் 154 தொடக்கம் 155க்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. தடவியல் மற்றும் தொல்பொருள் ஆய்வுகள் எப்படி நடந்தது, யார் யார் இதில் இணைந்து செயற்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். ஆய்வில் ஈடுபட்டவர்கள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட மருத்துவராக டாக்டர் அஜித் ஜெயசேன. ராஜ் சோமதேவ் அவர்கள் தான் இன்று செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாகவும் ஆய்வு செய்து வருகிறார். அவர்களின் உடலில் கண்டறிதல்கள் என்ன மாதிரியாக இருந்தது, அதாவது புதைக்கப்பட்ட அந்த மனித எண்பு தொகுதிகளில் என்ன மாதிரியான அடையாளங்கள் காணப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். இதை நன்றாக கேளுங்கள். உடல்களில் சித்திரவதை செய்யப்படுவதற்கான தடயங்கள் இருந்தன. பல எலும்புகளில் கடுமையான தாக்குதல் மற்றும் வன்முறை காயங்களின் சுவடுகள் இருந்தன. சில எலும்புகளில் கம்பி, ஆணி, சங்கிலி போன்ற பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உடல்கள் வழக்கமான மத அல்லது கலாச்சார அடக்க முறையில் புதைக்கப்படவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடைகளின்றி புதைக்கப்பட்டிருந்தன. தொற்று நோய் அல்லது இயற்கை பேரழிவால் இறந்தவர்களின் அடக்க முறையுடன் இது பொருந்தவில்லை. இன்று செம்மணி மனித புதைக்குழியிலும் இதே நிலைமைத்தான். கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈவிரக்கமின்றி கொலை செய்யப்பட்டு அப்படி தூக்கி வீசப்பட்டதன் மேலே மண் போடப்பட்டிருக்கின்றது. அப்படித்தான் அங்கு தோண்டி எடுக்கப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளின் நிலையை பார்க்கும்போது தெரிகிறது. குவியல் குவியலாக எலும்பு தொகுதிகள், எலும்பு குவியல் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் சொல்லி வந்தோம். அப்படியான ஒரு பார்க்க முடியாத நிலைமையில் தான் அந்த எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு வந்தது. அதே போன்ற ஒரு நிலைமை தான் இந்த மாத்தளை புதைக்குழியிலும் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பாருங்கள், கம்பி, ஆணி, சங்கிலி போன்ற பொருட்கள் இந்த எலும்புக்கூடுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலைப்பகுதியிலே ஆணியால் அடித்திருக்கின்றார்கள், கம்பிகளை இறக்கி இருக்கின்றார்கள், சங்கிலியால் கட்டி கழுத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள். இப்படி பல கொடுமைகள் அந்த காலத்திலே நடந்திருக்கின்றது. அவைதான் அந்த அப்படியான சித்திரவதைகளால் கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் தான் மாத்தளை புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல செம்மணியிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. கால் நிர்ணயம் குறித்து என்ன சொல்லப்பட்டது என்றும் பார்க்கலாம். ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த உடல்கள் 1986 முதல் 1990 கால பகுதிகளுக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அந்த ஆய்வு அடிப்படையிலே சொல்லப்பட்டது. இதற்கான ஆதாரங்களாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆடை பொத்தான்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 1988 ஆண்டு தயாரிக்கப்பட்ட மருந்து பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த பொருட்கள் இவற்றின் அடிப்படையில் தான் கால் நிர்ணயம் சொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அமெரிக்காவுக்கும் இது சம்பந்தமான ஆய்வுகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஆய்வக அறிக்கை என்ன சொல்கிறது என்றும் பார்க்கலாம். பின்னர் எலும்பு மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த ஆய்வறிக்கையில் அவை 1950க்கு முந்தையவை என கூறப்பட்டதாக விவாதிக்கப்படுகின்றது. எங்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை. இது ராஜபக்ஷர்களுடைய காலத்தில் தான் இந்த கதை வேறு விதமாக மாற்றப்பட்டது. அதற்காக அமைய இந்த அறிக்கையும் அப்படியே தான் அமைந்திருக்கின்றது. இது ஆரம்ப தடவியல் ஆய்வின் முடிவுகளுடன் முரண்படுகின்றது. அதாவது இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டதும் செய்யப்பட்ட ஆய்வுகளுக்கும் இந்த அமெரிக்க ஆய்வகத்தின் அறிக்கைக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது, வேறுபாடுகள் இருந்திருக்கின்றது. இலங்கையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்வது ஒரு கதை, அமெரிக்க ஆய்வகம் சொல்வது ஒரு கதை. பாருங்கள் எப்படி ஒரு முரண்பாடு என்று. ஆட்சி அதிகாரம் இவர்களுடைய கையில், அரசியல் அதிகாரம் இவர்களுடைய கையில், முழு பலமும் இவருடைய கையில் இருக்கும் போது ஆய்வு அறிக்கைகள் மாறாதா என்ன? நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பார்ப்போம். நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி என்றால், சமீபத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி இமாலி குணரத்ன மனு தாக்கல் செய்திருக்கின்றார். மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அதில் கோரப்பட்டுள்ள விடயங்கள் என்ன என்பதும் பார்க்கலாம். குற்ற புலனாய்வு திணைக்களம் CID மூலம் மீண்டும் விசாரணை தொடங்கப்பட வேண்டும். அனைத்து எலும்புக்கூடுகளுக்கும் DNA பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். விசாரணையை மீள தொடங்க தேவையான நீதிமன்ற உத்தரவு வழங்க வேண்டும். நீதிமன்றம் வழக்கை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் உத்தரவு வழங்குவதாக அறிவித்தது அன்று. அது கேட்டபொழுதுதான் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. உத்தரவு என்னவாக இருக்கும் என்பது குறித்து எமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் முடிந்தால் அந்த உத்தரவு, அதற்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்குள் முடிந்தால், கிடைத்தால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இதன் அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து நாங்கள் சற்று ஆய்வு செய்து பார்க்கலாம். 1987 1989 காலகட்டத்தில் மாத்தளை பகுதியில் இராணுவ பொறுப்பில் இருந்தவர்களில் கோட்டாபய ராஜபக்ஷவும் ஒருவர் என சொல்லப்படுகின்றது. தான் உண்மை கதை. அதனால் இந்த விவகாரம் மீண்டும் அரசியல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷவோ, சவேந்திர சில்வாவோ, கமல் குணரத்னவோ இவர்களுடைய பெயர் இன்னமும் நீதிமன்றத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. இது பொதுவாக இந்த அரசியல் விவாதங்களின் போது சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்ற தவிர நீதிமன்றத்திற்கு இவர்களுடைய பெயர்கள் இன்னமும் சொல்லப்படவில்லை, எங்குமே கூறப்பட்டிருக்கவில்லை. பார்க்கலாம், எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர்கள் தான் அந்த காலகட்டத்திலே இந்த பகுதிகளுக்கு இராணுவ பொறுப்பாக இருந்திருக்கின்றார்கள், இராணுவத்துக்கு பொறுப்பாக செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கும் இந்த புதைக்குழி சம்பவத்துக்கும் ஏதும் தொடர்புகள் இருக்குமா என்ற கண்ணோட்டத்தில் தான் விசாரணைகள் இடம்பெறும். ராஜபக்ஷ அரசின் நடவடிக்கை என்ன? அதாவது 2012ஆம் ஆண்டு தான் இது கண்டுபிடிக்கப்படுகின்றது. யார் ஆட்சி? மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ. ஆகவே இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் JVP-யினர், அனுரகுமார சாநாயக் உட்பட JVP-யினர் இதை சற்று பிரஷர் கொடுக்கின்றார்கள். உடனடியாக விசாரியுங்கள், இது என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள், JVP இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே, அப்படியெல்லாம் பல கதைகள் அன்று சொல்லப்பட்டது. அதற்கமைய ராஜபக்ச அரசு என்ன செய்கின்றது என்றால் 2013 ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கின்றார்கள். அதன் உறுப்பினர்களில் ஓய்வு பெற்ற நீதிபதி SI இமாம் இருக்கின்றார், தம்மிக கித்துகோடு இருக்கின்றார், பந்து அதபத்து இருக்கின்றார். இவர்கள் தான் இந்த ஆணைக்குழுவில் விசாரணைகளை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ஆணைக்குழு விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதன் முழு அறிக்கை பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை என சொல்லப்படுகின்றது. ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது, ஆணைக்குழு விசாரணை அறிக்கையை தயாரித்திருக்கின்றது. ஆனால் அந்த விசாரணை அறிக்கை பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தான் இதுவரை சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சாட்சியங்கள் என்ன, எப்படி இருக்கின்றது? இன்னும் அவர்களுடைய உறவினர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டால் ஆம், இருக்கின்றார்கள். இன்றும் இந்த நீதிமன்ற வாசலிலே இன்றும் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த அனைவரும் தயாராகி இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இராணுவம் அழைத்ததாக சொல்லித்தான் சில இளைஞர்கள் சென்றிருக்கிறார்கள், இராணுவத்தினர் வந்து அழைத்து சென்றதாக சிலர் சொல்கிறார்கள். இந்த உறவினர்கள் சொல்லும் கருத்து இதில் முக்கியமாக சிங்கள இளைஞர்கள் மாத்திரமல்ல, சிங்களம் தமிழ் பேசும் இளைஞர்களும் தான் இதில் இருக்கிறார்கள். சிங்களம் தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் தான் இந்த குழுவில் இருக்கிறார்கள் அனைவரும்.
சாட்சியங்கள் என்ன மாதிரியாகிறது என்று பார்த்தால் 1988-89 காலத்தில் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் போனார்கள். பல ஆண்டுகளாக நீதிக்காக போராடியும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மரணச் சான்றிதழ்கள் கூட வழங்கப்படவில்லை. குடும்பங்கள் கடுமையான மனவேதனையிலும் பொருளாதார சிரமங்களிலும் வாழ்கின்றன. பல பேர் பலருக்கு டிப்ரெஷன் நாங்கள் பார்த்தோம். வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் 2000 நாட்களுக்கும் அதிகமான போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. இந்த அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் நீதியை பெற்றுத்தர எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சிப்போம் என்று. அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். முயற்சி இல்லை, நீதி தான் வேண்டும். முயற்சியை நீங்கள் செய்யுங்கள், எங்களுக்கு நீதியை உடனடியாக பெற்று தாருங்கள் என்பதுதான் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்கள் கேட்டு நிற்பது. இன்று கூட இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மாத்தளை, வடக்கு கிழக்கு, மன்னார் இப்படி பல பகுதிகளிலும் காணாமலாக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து இன்றும் நீதிக்காக போராடுபவர் ஒருவர் தான் பிட்டோ பெர்னாண்டோ. நன்றாக அறிந்த ஒருவர், சிங்கள மொழி பேசுபவர். அவர் தான் வயதான ஒருவர். அவர் தனியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். பிட்டோ பெர்னாண்டோ அவர்கள் இன்றும் இந்த மாத்தளை நீதிமன்றத்துக்கு முன்னால் அவர் தான் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்கின்றார். அது மாத்திரமல்ல, தற்போதைய அரசின் மீது எழுப்பப்படும் கேள்விகள் என்ன என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம். முந்தைய ஆட்சிகளைப் போல இந்த விவகாரமும் மறைக்கப்படுமா? இந்த அரசாங்கத்தின் கீழே கேட்கின்றார்கள் மக்கள். தற்போதைய அரசு உண்மையான விசாரணை நடத்துமா அல்லது மீண்டும் ஆணைக்குழு அமைத்து காலம் தாழ்த்தப்படுமா என்ற கேள்விகளை இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர், உயிரிழந்தவர்களாக சொல்லப்படுகின்ற உறவினர்கள் கேட்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று. காரணம், 2013ஆம் ஆண்டிலும் அனுர குமாரசநாயக்க இது சம்பந்தமாக ஆணித்தரமாக ஆழமாக பேசுகின்றார். பகிரங்கமாக பல விடயங்களை சொல்கின்றார். இன்று அவர் ஜனாதிபதி, அனைத்து அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இது சம்பந்தமான விசாரணையை துரிதப்படுத்த அவரால் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். ஆனால் நீதிமன்ற உத்தரவு அது நீதிமன்றத்தை சார்ந்தது. நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகின்ற என்ன உத்தரவோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்த, இந்த நீதியை கோரியிருக்கின்ற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலே எல்லாம் செய்ய வேண்டியது ஜனாதிபதியுடைய பொறுப்பு. அது மாத்திரமல்ல, இன்று செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக பேசப்படுகின்றது. அதற்கும் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஜனாதிபதி அனுர குமாரசநாயக்க உட்பட அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது. நான் எதிர்பார்க்கின்றோம், மாத்தளையிலும் சரி, செம்மணியிலும் சரி, மன்னாரிலும் சரி, கொழும்பிலும் சரி, இப்படி இலங்கையில் எங்கெங்கெல்லாம் மனித புதைக்குழிகள் இருந்ததோ, அநியாயமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்கத்தின் கீழே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். முக்கிய ஆதாரங்கள் என்ன என்று பார்க்கலாம். இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கிய ஆதாரங்கள் என்னென்றால், 154 தொடக்கம் 155 மனித எலும்புக்கூடுகள் முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. இந்த வழக்கோடு சித்திரவதை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தடயங்கள் அது மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்கின்றது. ஆணி, சங்கிலி, கம்பி போன்ற பொருட்கள், 1988 காலத்தைச் சேர்ந்த மருந்து பாட்டில், சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆடை ஒத்தான்கள், DNA மற்றும் கார்பன் டேட்டிங் பரிசோதனை கோரிக்கை, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு, இவை தான் ஆதாரங்களாக இருக்கின்றது. இந்த ஆதாரங்களை வைத்துதான் இந்த விசாரணைகள் இனி துரிதப்படுத்தப்படும். ஆகையால் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விவரமாக பார்த்தோம் மாத்தளை புதைக்குழி சம்பந்தமான இந்த விவகாரம். இன்று மாத்தளை நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை தொடர்வதா இல்லையா, இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியாக அமையப் போகின்றது என்பது குறித்து நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கும். அந்த உத்தரவு கிடைத்ததும் எங்களுடைய அடுத்த காணொளியிலாவது நாங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தர தயாராக இருக்கின்றோம். ஆகவே இதுதான் இந்த வழக்கு விசாரணையின் வரலாறாக இருக்கின்றது. அதே போல உங்களுக்கு சில காட்சிகளை அடுத்தாக காணக்கூடியதாக இருக்கும். மாத்தளை நீதிமன்றத்திற்கு முன்பதாக அங்கு ஒன்று திரண்டு இதற்கு நீதி கோரி ஒரு அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த உறவினர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுடைய காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். பாருங்கள். ගත්තන්ට ලක්ුණාද අතුරුදාන් වුණාද අද වෙනකන් නැහැ. අපිට සෑහෙන සැකයක් තියෙන්නේ මාතලේ සමූහ මිනිවර සම්බන්ධව තමයි. මගේ මල්ලි ඉගෙන ගත්තේ. අද අධ්‍යාපන ලැබු කෙනෙක්. එයාද හිටියන මේ ලංකාව හොඳ පුරවැසියෙක් වෙනවා. එහෙම කාටවත් අයිතියක් මේ ලංකාවේ. ඉතුමා ජීවිතවලට ගොඩනගලා මේ ආසරණ දෙමව්පිය සහෝදරයන්ට
සාධාරණ ඉෂ්ට කරලා දෙන්න කියලා තමයි මම කරු ජනාධිපතිතුමාගෙන් කාරණේක හිතා බගෑපත්තම මේ ලංගුනේ ඔබතුමා பார்த்தீர்களா அந்த காணொளிகளை? பார்க்கவே மிகவும் கவலையாக இருக்கின்றது. காரணம், எல்லோருமே வயதானவர்கள். பல வருட காலமாக இந்த போராட்டம், நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலும் தான் செம்மணி சம்பந்தமான விவகாரமாக இருக்கலாம், மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குழியாக இருக்கலாம், இன்னும் எங்கு இருக்கிறார்கள், என்ன நடந்தது, காணாமலாக்கப்பட்டார்களா, கொலை செய்யப்பட்டார்களா என்று எதுவுமே தெரியாமல் இன்று நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ தாய்மார்கள் எல்லோருமே வயதாகிவிட்டார்கள். இளைஞர்கள், இளம் யுவதிகள் யாரும் இல்லை இங்கு. எல்லோருமே வயதானவர்கள். பெற்றோர்கள், சகோதரர்கள், கணவன் மனைவி, சகோதரிகள், பிள்ளைகள், இப்படி எல்லோருமே நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்களோடு தொடர்புடைய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள். ஆகவே அவர்கள் சொல்வது அதுதான், ஜனாதிபதியிடம் கேட்பது, எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர உதவுங்கள் ஜனாதிபதி அவர்களே, இவருடைய சொந்தங்களுக்கு என்ன ஆனது என்பது குறித்து கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது நீதி பெற்றுக் கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிலையில் இது சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். எங்களுடைய அடுத்த காணொளியில் இந்த மாத்தளை மனித புதைக்குழி விவகாரம் சம்பந்தமான மேலும் பல விவரங்களை திரட்டி உங்களுக்கு தர நாம் தயாராக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் டில்ஷன் மின்சன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.